நிகரற்ற தன்னலமற்ற தலை சிறந்த ஆசிரியர்களே, இன்ன பிற ஊழியர்களே மற்றும் எங்களை தலைமையேற்று வழிநடத்தும் குருவப்ப நாயுடு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் திரு ரெண்டு பேர்த்தினுடைய தந்தையாரும் எங்களுக்கு வழிகாட்டும் தந்தையாகவும் இருக்கும் மாதவமூர்த்தி ஐயா அவரையும், அவர் ஒரு உதாரண புருஷர். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அவர் எங்களுக்கு சொல்லார், இதை இப்படி செஞ்சிடலாம் சார், சீக்கிரம் செஞ்சிருங்க அப்படின்னு. அவருடைய ஒரு அன்பும் கருணையும் எப்போ நாங்கள் எங்களை பார்த்தாலும் எங்கள் மேலே ஒரு கருணையோடு அவங்க எங்களுக்கு வாங்க உட்காருங்கன்னு அவங்க அனுசரித்து எங்களுக்கு தேவையான உபசரணை இதெல்லாம் அவங்க செய்கிறது. அது பேரில் நீலாவதின்னு இருக்குது. நிலா போன்ற குளிர்ச்சி அவங்கள்ட்ட எங்களால் பார்க்க முடியுது. இப்படி இத்தனை பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் இருந்து நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ், டீம் ஆஃப் டீச்சர்ஸு இந்த அகடமிக் இயரில் பேரண்ட்ஸ் உங்கள் ஒத்துழைப்போடு என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அகடமிக் இயரினுடைய டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல் மாதிரி ஒரு டிவைஸ் நமக்கு கிடையாது. ஆனால் அதை சம் பெராமீட்டர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2023-24 அகடமிக் இயர், அதுக்கு முன்னாடி அகடமிக் இயருக்கும் இந்த அகடமிக் இயருக்கும் நடுவில் ஏப்ரலில் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு இணைப்பு கல்வி கொடுத்தோம். இந்த பயிற்சியினால் உங்களுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா, லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் அதுதான். அரசு என்னென்ன திட்டங்கள் கல்வியில் கொண்டு வருது, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருது, அது அத்தனையும் ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்துடும். அறிவிக்கிறாங்க அப்படின்னா டிராஃப்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் எந்த ஒரு பாலிசியையும் டிராஃப்டாக க்ரியேட் பண்ண உடனேயே சிபிஎஸ் பைலட் ப்ராஜெக்ட், இந்த பைலட் ப்ராஜெக்ட்லேருந்து சக்ஸஸ் பேராமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை அந்த ஆக்ட் லாவாக பாஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டில். இப்படி ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா லிட்ரஸி அண்ட் நியூமரசி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம். அதையும் நம்ம ஸ்கூலில் நம்ம நடத்தினோம். இந்த 15 நாள் பயிற்சிக்கு அப்புறம் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிட்ரஸி ஸ்கில்ஸ் எவ்வளவு இருக்குது, நியூமரசி ஸ்கில்ஸ் எவ்வளவு இருக்குது, அதாவது என்னென்னா பாஷை குறித்த அறிவு எவ்வளவு இருக்குது, கணிதம் குறித்து எவ்வளவு அறிவு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு அதில் குட், ஆவரேஜ், ஓகே அப்படி 3 கேட்டகரி பிரிக்கிறோம். அந்த 3 கேட்டகரி பீப்புளுக்கு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் டீச்சிங் டெக்னிக்ஸில் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் இது நடந்தது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரே ப்ராசஸ் கிடையாது, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். 1 லெவல் ப்ரோக்ராம் இது முடிஞ்சதுக்கப்புறம் எகைன் பார்த்திங்கன்னா ஸ்பெல் பி அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் தான் மாற்றி வச்சுருந்தோமே தவிர மித்தபடி அது ஒவ்வொன்றும் ஒரு அசஸ்மெண்ட்டு. அந்த ஸ்பெல் பி அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் லெவலோடைய காம்ப்ளெக்சிட்டியை விட செகண்ட் லெவல் காம்ப்ளெக்சிட்டி அதிகம், செகண்ட் லெவலை விட தேர்ட் லெவல் காம்ப்ளெக்சிட்டி அதிகம். அடுத்து ஃபைனல் அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணோம். இந்த ஒரு அசஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் we have given enormous training to the children. அவங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் லெவலில் 50 வேர்ட்ஸ் எழுதுனாங்க லிட்ரஸியில். அந்த 50 வேர்ட்ஸில் அவங்க என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோ டீச்சிங் நாங்கள் போகிறோம். இந்த மைக்ரோ டீச்சிங் நாங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க காமன் எரர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இன்டர்நெட்லேருந்து அவங்க கொஞ்சம் டிஸ்கனெக்டடாக இருக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாத படிப்பு மேலே அவங்களுக்கு சீக்கிரமாக ஆர்வத்தை எங்களால் கொண்டு வர முடியுது. இப்போ இந்த 4 லெவலாக நாங்கள் லிட்ரஸி நியூமரசி ப்ரோக்ராம் பண்ணோன்னு சொன்னோம். அதனுடைய கண்டினியூஷனாக LSRWன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரன் பண்ணோம். அந்த LSRW ப்ராஜெக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய லிசனிங் ஸ்கில், அவன் லிசன் பண்ணுறது, அடுத்தது ஸ்பீக்கிங் அவன் பேசுகிறது, கேட்டல், பேசுதல், ரீடிங் வாசித்தல், அடுத்தது ரைட்டிங் எழுதுதல், இந்த 4 தனித்தனியாக பிரித்து பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சிக்கு அப்புறம் எங்களால் அறுதிட்டு சொல்ல முடியும், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிருந்தாங்கன்னா எங்ககிட்ட லாஸ்ட் இயர் நியூவாக அட்மிஷன் ஆகியிருந்தாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, லாஸ்ட் இயர் நியூவாக அட்மிஷன் ஆகிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதில் அவங்க வரும்போது ஒரு 45-50 மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 60 above 70 above அப்படின்னு வாங்குகிற அளவுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தான் காரணம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகடமிக்ஸ் ரிலேட்டடாக. இப்போ கோகரிக்குலர் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன் பாருங்கள்.
கிண்டர் கார்டனுக்கு வந்து எல்லோ டே, வெஜிடபிள்ஸ் டே, ஃப்ரூட்ஸ் டே, மான்சூன் டே, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன க்ரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இந்த கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு குழந்தைங்களும் அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி வெஜிடபிள்ஸ் மாதிரியே அவங்க ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு வந்து அவங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே வச்சுட்டு அதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதை பற்றி அதை ஒரு 1 or 2 சென்டென்சஸ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க சின்ன வயசு ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்கோம். இது இந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து பேசும்போது அதெல்லாம் நாங்கள் க்யூட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணோம், நீங்களும் பார்த்துருக்குறீங்க. விவேகானந்தர் தினம், இன்டர்நேஷ்னல் யூத் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அந்த அன்னைக்கு நிறைய குழந்தைங்க விவேகானந்தர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கிறவங்கள்ட்ட, என்னுடைய அதர் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையும் நான் அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேயே இவங்களுக்கு விவேகானந்தர் வரையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறீங்க, அவங்க வந்து அந்த ஒரு குழந்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது அத்தனையும் நாங்கள் இங்கே ஸ்கூலில் ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். அடுத்ததாக ஓணம், கோகுலாஷ்டமி, இது மாதிரி ரிலீஜியஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் பேஸ்டு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இந்த படிப்பு சார்ந்தது இப்படிங்கிறதோடு இல்லாத மனசு ஒன்று நல்லா இருந்தால் தான், உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். அந்த மனசு நல்லா இருந்தால் தான் இதை எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு பெரிய அளவில் யோகா ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினோம். எங்களுடைய பிடி சார் ரவிக்குமார் சார் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தார். அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த மைண்டில் வந்து நிறைய ஒரு நேரோ திங்கிங்லேருந்து ப்ராட் திங்கிங்க்கு வந்திருக்காங்க. அது இதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த இன்டர்னல் டிசிப்ளினே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து டெஃபினெட்லி வி ஹாவ் டு அக்ரி. தென் இது ஆகஸ்ட் 15 அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 15, 2023 எங்கள் ஸ்கூலில் இருந்து, நம்ம ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க பாரத மாதா இன்ன பிற சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு கோஷ் வாத்தியம் இசைச்சாங்க. இது மூலமாக நாம் இந்த பரதராமி சுற்று வட்டாரத்தில் ஒரு சின்ன ஊர்வலம் வந்தோம். அப்போ ஒரு தெருவிலையும் வந்து அந்த பேரண்ட்ஸு ரொம்ப மதிப்போட மரியாதையோட இந்த பாரத மாதா வேஷம் போட்டிருந்த குழந்தைங்களுக்கும் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக வந்திருந்த குழந்தைங்களுக்கும் அவங்க கையால் மலர் தூவி அவங்க வந்து வணங்கி மகிழ்ந்தாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கல்வி கலை மட்டும் இல்லாத இந்த உடல் வலிமை இதோடு சேர்ந்து தேசப்பற்றையும் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த உலக தாய்மொழி தினம் அப்படின்னு ஒன்று நம்ம ஒரு நாள் கொண்டாடணும். அந்த அன்னைக்கு என்னாச்சுன்னா, we have given opportunity to all the children. அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மேடையில் ஏற்றி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணாத, என்னோட மதர் டங்கில் என்னோட தாய்மொழியில் என்னால் நல்லா பேச முடியும் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 6 லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி நிற்க வச்சு அவங்களுடைய மதர் டங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க. இது ஒருத்தருடைய தாய்மொழிக்கும் நாம் கொடுக்குற மரியாதை. இதனால் என்ன ஆகுதுன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இந்தியாவை நம்ம எப்போவுமே மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அந்த ஒரு விஷயத்துக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இது நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் நம்ம என்ன மேஜராக நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நமக்கு துர்க்கையோட பாதுகாப்பு, லக்ஷ்மி கடாஷம், சரஸ்வதி அனுக்கிரகம், இந்த 3 வேணும். அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் வளரணுன்னா இந்த 3 நமக்கு வேணும். அதுக்காக நவராத்திரி போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் கொலு வச்சோம். கொலுவுக்கு நானும் கரஸ்பாண்டன்ட் சாரும் போய் சித்தூர், குடியாத்தம் இங்கெல்லாம் தேடி போய் நிறைய கொலுவுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது வந்து வைக்கணும், நல்லா இருக்கும், இந்த 3 நம்ம இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றான் அப்படின்னு சார் அது மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள் போய் 2 நாளாக அலைஞ்சு திரிஞ்சு பொம்மை வாங்கிட்டு வந்தோம். எங்களால் அந்த கொலு படிக்கட்டுக்கெல்லாம் நிறைக்க முடியல. நாங்கள் ஆயிரக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணோம். அப்போவும் அந்த கொலு படிக்கட்டு நிறையல. அந்த கொலு படிக்கட்டு எப்போ நிறைஞ்சதுன்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் மைக்கில் ப்ரேயரில் சொன்னேன், நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து சின்ன சின்ன சுவாமி பொம்மை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க,
கிளி, பறவை, இது மாதிரி மிருகங்களினுடைய பொம்மையும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கொலுவில் வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த நாள் ராமர் பாலம் கட்டும்போது அணில் கல் சுமந்துட்டு வந்த மாதிரி நம்ம குழந்தைங்க அவ்வளவு பொம்மை கொண்டாந்துருந்தாங்க. எங்களால் அந்த கொலு படிக்கட்டு நிறைஞ்சு போச்சு. ஃபர்தராக வைக்கிறதுக்கு இடமில்லாத பொம்மையை நெருக்கி வச்சோம். இந்த ஒரு கான்செப்ட், அந்த பூஜை ரொம்ப நல்லா நடந்துச்சு. அந்த பூஜை முடிஞ்சு 9வது நாள் பூஜை முடிஞ்சு நம்ம பிரசாதம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம். இது நிறைய விஷயங்களை இதன் மூலமாகவும் குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 22, 2024 அன்றைக்கி ராமர் கோயில் திறப்பு விழா நடந்துச்சு அயோத்தியில். அதே அன்றைக்கி நம்ம ஸ்கூல்லேயும் சிறப்பு பூஜை நம்ம ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ராமாயணத்தில் இருந்து நல்லொழுக்க போதனைகளை நிறைய நம்ம எடுத்து சொல்லி, அதுவும் நம்ம அந்த அன்றைக்கி ஒரு நல்ல முறையில் ஒரு சிறந்த பிரசாதத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ ஆனுவல் டே முடிஞ்சு அடுத்து இந்த கோடைக்கால விடுமுறை வருது. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ராமாயணம், மகாபாரதம், வேறு சில தமிழ் இலக்கியங்கள் நிறைய இருக்குது. தெலுங்கு ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டமூரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் படிக்கணுன்னா விசாலமான அறிவு வேணும். அப்போ தான் அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் படித்து புரிஞ்சிக்க முடியும். நிறைய சின்ன சின்ன கதை புஸ்தகங்கள் கூட கிடைக்கிது 10 ரூபா 15 ரூபாயில். அதில் ஏதாவது ஒரு 4 புக்காவது வாங்கி கொடுத்து வாசித்தல் பயிற்சி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. லீவ் டைமில் அவங்களுக்கு ஒரு 4 புக் கொடுத்து நீ வாங்கி கொடுத்து இந்த கதை படி. காமிக்ஸ் இருக்குது, சந்தா மாமா இருக்குது, அமர் சித்திர கதை இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னாகும், அவங்க தொடர்ந்து படிக்கும்போது அவங்களுக்கு அந்த ரீடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அது மூலமாக அவங்களுக்கு கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஜனவரி 26 அன்றைக்கி நம்ம பள்ளியில் நம்ம குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தினோம். அதில் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். காமராஜர் தினத்தன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க. அந்த அன்றைக்கி 165 ஸ்டூடெண்ட்ஸு ஸ்பீச் கொடுத்தாங்க. காலையில் ஆரம்பித்த ப்ரோக்ராமு ஆஃப்டர்நூன் வரையும் நடந்துச்சு. 165 ஸ்டூடெண்ட்ஸ் பேசின அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே ஆவரேஜ் அண்டு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. நான் அதாவது நல்லா பேசுகிறவங்களை கூப்பிட்டு மேடையில் நிறுத்தி பேச வச்சு பெருமையாக 4 தடவை கை தட்டிட்டு போகிறது இல்லாமல், பேச முயற்சி பண்ணுற ஒருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்கள மேடையில் ஏற்றி அழகு பார்த்தோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தேர்வுக்கு பின்னும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கற்பித்தல் பயிற்சியில் தேவையான மாற்றத்தை கொண்டு வரோம். அதாவது டீச்சிங் ப்ராசஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம். இது எதுக்கு அப்படின்னா, லாஸ்ட் அசஸ்மெண்ட்டுக்கும் இந்த அசஸ்மெண்ட்டுக்கும் அவன்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், இப்படி சில விஷயங்களை நாங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் செஞ்சுட்டே வரோம். இந்த முயற்சி இமயம் தொடும் வரை எங்களால் தொடரப்படும். உங்கள் ஆதரவு இருந்தால் உங்கள் மாணவர்களின் வெற்றி நிலவையும் தாண்டி தொடும் என்பதில் சந்தேகமில்லை. As we are the educators, academicians, we have the responsibility to nurture your children, foster them here, and though we build their career, also we empower the nation. Jai Hind.